அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 வாரங்களாக இந்த இணைய வழி கூடல் வழியாக தோமாவின் நற்செய்தி நூல் எனும் புத்தகத்திலிருந்து சில உண்மைகளை, மறைப்பொருள்களை நாம் சிந்தித்து வருகிறோம். இறை அல்லது கடவுள் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும், ஒவ்வொரு படைப்புக்குள்ளும் ரகசியமாக, மறைவாக, மர்மமாக உறைந்து கிடக்கின்ற ஒரு மறைப்பொருள் என்பதை நாம் உணர்ந்தோம். அந்த இறையே ஒவ்வொரு மனிதனுக்குமான முதன்மை உறவாக இருக்கிறது. அந்த இறையே மனிதர்களுக்கும் பிற உயிர்களுக்கும் இடையில் உறவை அமைத்து கொடுக்கின்றது. ஒவ்வொரு தனி மனிதரும் தன்னுடைய முதன்மை உறவாக இறையை உணர்ந்து கொள்வதுதான் உலகில் பிற மனிதர்களோடு, பிற உயிர்களோடு, பிற படைப்புகளோடு உறவாடுவதற்கான வழிகாட்டுதல் என்பதை நாம் உணர்ந்தோம். இன்றைக்கு இறை என்பது ஒவ்வொரு படைப்போடும் நேரடியாக தொடர்பு படுவதற்கு உரிய ஒரு சாதனத்தை வழங்கி இருக்கிறது. அந்த சாதனத்தின் பெயர், அந்த கருவியின் பெயர் உடல் என்பதாகும். இந்த உடல் என்பது இன்னது என்பதை உலகம் உணர்ந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் உலகத்தின் அதிகபட்சமான மனிதர்கள், மக்கள், அதாவது திரள் மக்கள், ஏதாவது ஒரு சமயத்தில், மதத்தில் அவர்கள் சிக்குண்டு கிடக்கிறார்கள். மதங்கள் அனைத்துமே உண்மையை மறைத்து, உண்மையை திரித்து, மனிதர்களை உண்மைக்கு புறம்பாக்கி, தூரமாக்கி தான் வைத்திருக்கிறது. ஆகவே உடலின் உண்மைத்தன்மையை உணர்ந்து கொள்ளும் உபதேசங்கள் மதங்களில், வேதங்களில் இருக்கவில்லை. ஆகவே மனிதர்கள் உடலின் சிறப்புத்தன்மையை உணர்ந்து கொள்ளவில்லை. உடல் என்பதற்கு பதிலாக மனிதர்களுக்கு அவசியமற்ற, மனிதர்களின் வாழ்வுக்கு தூரமான, புறம்பான கட்டுக்கதைகள், கற்பனைகள், காவியங்கள், புராணங்கள், எங்கோ ஏதோ ஒரு நாட்டில் நடந்ததாக எழுதப்பட்ட சம்பவங்கள், வரலாறுகள், இவைகள் தான் மனிதர்களுடைய மூளைகளிலே திணிக்கப்பட்டு அவர்கள் திசை திருப்பப்பட்டு வருகிறார்கள். ஆனால் இறை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும், ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளும் நேரடியாக தானே உயிராக இருந்து இயக்கத்தை, ஆற்றலை, வாழ்வை அருள் செய்து கொண்டிருக்கிறது என்னும் போது, அந்த இறை தன்னுடைய வெளிப்பாடாக, தன்னுடைய காணப்படாத இறை தன்னுடைய காணப்படுகிற தன்மையாக உருவத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அந்த இறையின் திரு உருவம்தான், அந்த உயிரின் உருவம்தான் உடல் என்பது. இந்த உண்மையை நாம் முதன்மையாக, ஆழமாக, அடிப்படையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உடல் என்பது என்னால் ஆனதல்ல. உடல் என்பது என் பெற்றோரால் ஆனதல்ல. உடல் என்பது என்னுடைய அரசாங்கத்தால் எனக்கு அருளப்பட்டது அல்ல. உடல் என்பது என்னுடைய மதம் எனக்கு வழங்கியது அல்ல. உடல் என்பது என்னுடைய கல்வி நிறுவனம் எனக்கு கொடுத்தது அல்ல. உடல் என்பது என்னுடைய வேலை ஸ்தலம், எனக்கு சம்பளம் கொடுக்கிற பாஸ், என்னுடைய முதலாளி எனக்கு வழங்கியது அல்ல. உடல் என்பது எனக்கு நானே செய்து கொண்டதும் அல்ல.
மேலும் உடல் என்னுடைய உடல் என்று சொல்லுகிறேன். நானே உடல் என்றுதான் என்னை நினைக்கிறேன், கருதுகிறேன். ஆனாலும் என்னுடைய உடல் என்னுடைய முழு கட்டுப்பாட்டில் இல்லை, என்னுடைய அதிகாரத்தில் இல்லை. அது அதுவாக இருக்கிறது, அது தானாக இருக்கிறது. பல்வேறு இயக்கங்களை, உயிர் வாழ்வதற்கும் பிழைப்பதற்கும் இயங்குவதற்குமான பல்வேறு செயல்களை தானே உடல் தனக்குத்தானே நிகழ்த்தி கொள்கிறது. இது என்னத்தை விளங்க பண்ணுகிறது என்றால், இந்த உடலுக்கான உரிமையாளன் வேறு, இந்த உடலை செய்தவன் வேறு. இந்த உடலை செய்தவன், இந்த உடலுக்கான உரிமையாளன், இந்த உடலுக்குள்ளாகவே உயிராக இருந்து இதை அவனுடைய விருப்பத்தின்படி இதை இயக்கிக் கொண்டிருக்கிறான். இதில் என்னையும் வைத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். ஆக மதங்கள், புராணங்கள் என்ன விதமான கருத்துக்களை, தத்துவங்களை சொல்லியிருந்தாலும் அவைகள் அத்தனையும் நீ என்கிற உன்னுடைய முதன்மையான உடல், நீ என்கிற உன்னுடைய மனம் அல்லது உள்ளம், நீ என்கிற உன்னுடைய உயிர், இவைகளோடு தொடர்பு படுத்தி புரிந்து கொள்ளுகிற ஒரு வழிமுறையை, ஒரு ஞானத்தை, ஒரு புரிதலை நாம் பெற்றிருக்க வேண்டும். எதுவாகினும் சரி, எங்கே யார் எவ்வாறு எழுதியிருந்தாலும் சரி, அவைகளை உன்னுடைய உடலோடு, உயிரோடு, உள்ளத்தோடு தொடர்பு படுத்தி புரிந்து கொள்ள முடிந்தால், அதனோடு பொருந்தினால், இந்த மூன்றும் உன்னால் இன்னும் அதிக ஆழமாக உணரப்படுவதற்கு, புரிந்து கொள்வதற்கு, இன்னும் அதிக நேசத்துக்குள் உன்னை வழிநடத்துவதற்கு, இன்னும் உன்னோடு நீ பொருந்தி நீ வாழ்வதற்கு அவைகள் துணை செய்கிறது என்றால் எங்கிருந்தும் எதையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உன்னுடைய உடலுக்கே உன்னை விரோதமாக்குகிறது என்றால், உன்னுடைய உடலையே உன்னை அவமதிக்க செய்கிறது என்றால், உன்னையே நீ நேசிக்காதபடி தடுக்கிறது என்றால், இடைஞ்சலாக இருக்கிறது என்றால், உன்னையே உனக்கு தூரமாக்குகிறது என்றால், உன்னுடைய உள்ளத்துக்கும் உடலுக்கும் உயிருக்குமே உன்னை பகையாளி ஆக்குகிறது என்றால், அது எதுவாயினாலும் சரி, எதுவாய் இருந்தாலும் சரி, யார் எழுதியிருந்தாலும் சரி, எந்த வேத நூலில் இருந்தாலும் சரி, எந்த மதம் கொடுத்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மகானுடைய வாயிலிருந்து வந்திருந்தாலும் சரி, அதனை புறக்கணிப்பதில் முதன்மை ஆளாக நீ இருக்க வேண்டும். எது ஒன்றும் உன்னுடைய உடலோடு, உன்னுடைய உயிரோடு, உன்னுடைய உள்ளத்தோடு பொருந்துகிறதாக இருக்க வேண்டும். உனக்கு பொருத்தமானவைகள் தான் உன்னால் எடுக்கப்பட வேண்டும். உனக்கு பொருத்தமில்லாத எதனையும் நீ புறக்கணித்தே ஆக வேண்டும். இதுதான் உனக்கான வாழ்வியல் சட்டம். ஏனென்றால் இந்த உடல் அவ்வாறுதான் இறைவனால் எனக்கு பரிசளிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய அன்பினுடைய வெளிப்பாடாக இந்த திரு உடல் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உடலின் இயக்கம் எப்படி இருக்கிறது என்றால், இந்த உடலின் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்றால், அது தனக்கு பொருத்தமானதை மட்டும்தான் எடுக்கும். எவ்வளவு ஞானம் பாருங்க, எவ்வளவு அறிவு பாருங்க. அதற்கு பொருத்தமானதை மட்டும்தான் அது எடுத்துக்கொள்ளும், உள்வாங்கும், கிரகித்துக் கொள்ளும், செரித்துக் கொள்ளும், ஜீரணித்துக் கொள்ளும். அதற்கு பொருத்தமில்லாது எதை நீங்கள் கொடுத்தாலும், ஆமா அண்ணா கொடுத்தாரு, எம்ஜிஆர் கொடுத்தாரு, ஜெயலலிதா கொடுத்தாங்க, இல்ல இவங்க கொடுத்தாங்க, அவங்க கொடுத்தாங்க, பெரிய நடிகர் கொடுத்தாரு, இல்ல இப்ப இருக்கிற விஜய் முதலமைச்சர் கொடுத்தாரு, இல்ல இந்த ஃபாதர் கொடுத்தாரு, இந்த பிஷப் கொடுத்தாரு, இந்த சாமியார் கொடுத்தாரு, இந்த சன்னியாசி கொடுத்தாரு, எவர் கொடுத்தாரெல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு பொருந்துதா நான் சரித்துக் கொள்வேன், எனக்கு பொருந்தவில்லையா வாந்தி பண்ணி விடுவேன் அல்லது பேதியாக்கி கழித்து விடுவேன். இதுதான் உடலோட லா, உடலோட சட்டமே அதுதான். அதுக்கு யார் கொடுத்தாங்க, அது என்ன பொருள் என்கிற மதிப்பு மரியாதை எல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யார் கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்கன்ற மதிப்பு மரியாதை அதுக்கு கிடையவே கிடையாது. தனக்கு பொருந்துகிறதா இல்லையா, தனக்கு பொருத்தமானதா இல்லையா, பொருத்தமானதை செரிக்கும், பொருத்தமற்றதை கடிக்கும், வெளித்தள்ளிவிடும். அவ்வளவு ஞானமாக இந்த திருவுடல் இறைமையால் நமக்கு செய்யப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த புத்தகத்திலிருந்து அல்லது பைபிளில் இருந்து கூட, கிறிஸ்தவ நம்பிக்கையிலிருந்து கூட, இயேசு என்னும் அந்த கதாபாத்திரம், இயேசு என்னும் அந்த நபர், சரியா, இயேசு என்னும் ஒருவர், அந்த இயேசு ஒரு பெயர், அது ஒரு மொழி சார்ந்தது. ஆனால் அந்த அந்த பெயர் யாரை சுட்டியதோ அவரை ஒரு தேவகுமாரனாக
பைபிள் அப்படித்தான் சித்தரித்திருக்கிறது. தோமாவும் அப்படித்தான் சித்தரிக்கிறாரு. கிறிஸ்தவ உலகமும் இயேசுவை தேவகுமாரன் என்று தான் சொல்லுகிறது. அந்த தேவகுமாரத்துவம் என்பது உன்னுடைய உடலே அன்றி வேறு அல்ல. இறைவன் தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு கொடுத்தார். தன்னுடைய மகன் வழியாக இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களிலும் அவர் அன்பு கூர்ந்தார் என்னும் போது, உயிராகிய என்னுடைய தந்தை, உயிராகிய என்னுடைய பிதா தன்னுடைய மகனாக தானே பெற்றெடுத்த ஒரே பேரான குமாரனாக எனக்கு என்னுடைய உடலை வழங்கி அதன் வழியாக தன்னுடைய அன்பை எனக்கு விளங்க பண்ணியிருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடல் என்பதைத்தான் நாம் ஆழமாக அழுத்தமாக தேவகுமாரன் என்கிறோம். த சன் ஆஃப் காட் என்பது என்னுடைய பாடி, சரீரம் மட்டும்தான், உடம்பு தான். இதுதான் தேவ வார்த்தையின் அல்லது இறை நாதத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஆக இந்த உடல் அடித்தளமானது, அனைத்திற்கும் அடித்தளமானது. நான் என்பது உடலுக்கு அப்பாற்பட்ட, உடலுக்கு மேம்பட்ட உள்ளமாக, ஆன்மாவாக இருக்கலாம். ஆனால் முதன்மையாக நான் என்று அறியப்படுவதே, நான் என்று உணர்வதே இந்த உடலை கொண்டுதான். உடலைத்தான் முதன்மையாக நான் என்று அறிகிறேன். உடலை உதாசீனப்படுத்துகிற, உடலை அவமதிக்கின்ற, உடலை புறக்கணிக்கின்ற, உடலை பாழ்படுத்துகின்ற, உடலை கெடுக்கின்ற அல்லது உடலை மதியாத எந்த ஒரு மத போதனையும் மனித வாழ்வுக்கு ஏற்றது அல்ல. இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, மாம்சம் பொல்லாதது, அது கேடானது, அது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, இதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவைகள் அல்ல. அதற்கு மாறாக இந்த உடல் மதிப்புக்கு உரியது, இந்த உடல் நேசத்துக்கு உரியது, இந்த உடல் பாராட்டுக்கு உரியது, இந்த உடல் நன்றிக்கு உரியது, இந்த உடல் இறை அன்புக்கு உரியது. இது இறை எனக்கு தனித்தன்மையாக வழங்கியுள்ள ஒரு கூடு, ஒரு வீடு, ஒரு குடில், ஒரு ஆலயம். இந்த உடலை நான் நேசிக்கிறேன், இந்த உடலுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன், இந்த உடல் மீது நான் மிகுந்த அன்பு கொண்டிருக்கின்றேன், இந்த உடல் மீது நான் மிகுந்த மரியாதை செய்கிறேன், இந்த உடலை நான் பற்றி இருக்கிறேன் என்கிற வழிபாடு, என்கிற நிலைப்பாடு தான் சரியான மதம், சரியான வழிபாடு, சரியான சமயம், அதுதான் சரியான மனப்பக்குவம். இப்போது இங்கு இவர் என்ன பதிவு செய்கிறார் என்றால், உயிரோடு இருக்கிற இயேசு தோமா என்பவரோடு மறைப்பொருளாக ரகசியமாக சில உண்மைகளை பேசினார். அவ்வாறு அவர் பேசிய அந்த உண்மைகளை, மறைப்பொருள்களை யாரெல்லாம் சரியாக வியாக்கியானம் செய்து கொள்ளுகிறார்களோ, அதன் வியாக்கியானத்தை சரியாக கண்டு உணர்கிறார்களோ அவர்களில் எவரும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்லுகிறார். இப்போது இந்த வாக்கியத்திலிருந்து நான் உணர்த்த விரும்புகிற, இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற கருத்து என்னவெனில், உயிராகிய தந்தை, உயிராகிய இறை, உடலாகிய தேவகுமாரன் வழியாக நாம் பிறந்தது முதல் அல்லது நாம் பிறப்பதற்கு முந்தைய காலத்தில் இருந்தே நாம் இந்த உடலில் இருக்கும் வரை, இந்த உலகில் இருக்கும் வரை நம்மோடு தொடர்ச்சியாக உறவாடி கொண்டும் உரையாடி கொண்டுமே இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இடையில் வந்தவன், நான் இடையில் இருக்கிறவன். ஆனால் என்னுடைய உடலும் என்னுடைய உயிரும் அதற்குமான அந்த உறவு, அதற்கான அந்த பிணைப்பு என்பதை என்னால் எவ்வளவு உள்வாங்க முடியும் தெரியாது. உடல் வேறு தன்மையிலானது, உயிர் வேறு தன்மையிலானது. உயிர் காட்சிக்கு உரியதாக இல்லை, உடல் காட்சிக்கு உரியதாக இருக்கிறது. உயிர் ஒரு பருப்பொருளாக இல்லை, உடல் ஒரு பருப்பொருளாக இருக்கிறது. உடலை காணவும், தொடவும், நுகரவும், சுவைக்கவும் முடிகிறது. ஆனால் உயிரை எதையும் செய்ய முடியாது.
அது புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது, காட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது. அது ஒரு மறைப்பொருளாக இருக்கிறது, இல்பொருளாக, என்ன சொல்ல போனால் இல்பொருளாக இருக்கிறது. இருக்கிறதா இல்லையா என்று தேடும் அளவில் உயிர் இருக்கிறது. இரண்டினுடைய தன்மைகளும் வெவ்வேறு என்றாலும் இரண்டும் வெவ்வேறு அல்ல, இரண்டும் ஒன்றினுடைய வெளிப்பாடாக இருக்க, உயிரின் வெளிப்பாடு தான், உயிரினுடைய காட்சி தான், உயிரினுடைய மறுபக்கம் தான், உயிரினுடைய ஒரு பகுதி தான் உடலாக இருக்கின்றது. இந்த இந்த உடல் என்னும் இந்த உருவத்தில் உயிர் எங்கே இல்லை என்பதுதான் கேள்வி. எங்குமா இருக்கின்றது. உங்களுடைய தலை மயிரினுடைய நுனியில் இருந்து உங்களுடைய கால் நகத்தினுடைய நுனி வரைக்கும் எங்குமாக பரவி விரவி ஆளுமை செய்து ஆற்றலை இயக்கத்தை அளித்து ஒவ்வொரு செல்களுக்கும் உணவாக ஆற்றலாக இயக்கத்தை அளித்து வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த 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 பிணைப்பை, இந்த உறவை, இந்த இணைப்பை, இந்த பந்தத்தை நம்மால் பிரித்து பார்க்க முடியாது. அதனால்தான் என்ன நம்பப்படுகிறது, உடல் எப்பொழுது தோன்றியதோ, உடல் எப்பொழுது வெளிப்பட்டதோ அப்போதிலிருந்து தான் உயிர் இருக்கிறது. உடல் எப்பொழுது இங்கு இறக்கிறதோ அல்லது மண்ணுக்கு போகிறதோ அல்லது சாகிறதோ அதுவரைத்தான் உயிர் இருக்கிறது. உயிரின்றி உடல் இல்லை, உடலின்றி உயிர் இல்லை. உடல் இருக்கும் வரையில் தான் உயிர் இருக்கிறது. உடல் இல்லாத போது உயிர் என்பது இல்லை, இல்லை என்பதாகவே ஆகிவிடுகிறது என்று கருதும்படியான அளவிற்கு உயிரும் உடலும் அவ்வளவு பிணைப்பில், அவ்வளவு பந்தத்தில், பாசத்தில், உறவில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிதாவுக்கும் இந்த குமாரனுக்கும், பிதாவுக்கும் இந்த இயேசு தேவகுமாரன் ஆகிய உடலுக்கும் இருக்கக்கூடிய இந்த பந்தம் இருக்கு இல்லையா, அந்த உறவு இருக்கு இல்லையா, இந்த 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 உறவு தான் அனைத்துக்கும் அடிப்படையானது. உயிரும் உடலுமாகிய இந்த இந்த ஒன்றில் ஒன்று இரு இரு பரிணாமத்தில் இருக்கின்றது, இரு இரு தன்மையில் விளங்கி கொண்டிருக்கிறது. ஒன்றுதான் இரு தன்மையில் விளங்கி கொண்டிருக்கின்றது. ஒன்றை நாம் தந்தை என்கிறோம், ஏனென்றால் அதுதான் ஆதியாக இருக்கிறது, அனாதியாக இருக்கிறது, அதுதான் தன்மையாக இருக்கிறது, அதுதான் இதை வெளிப்படுத்தினதாக இருக்கிறது. இதனுடைய உருவம் தான் இது. ஆகவே இதனை குமாரன் என்கிறோம். பெற்றெடுத்தது, இதிலிருந்து வந்தது, இதுதான் இதை கொடுத்தது, இதுதான் இதை செய்தது. ஆகவே இதை குமாரன் என்கிறோம். அவரவருடைய உடல் அவரவருக்கு திருவுடல். ஒவ்வொரு உடலுமே ஒரு முழுமையான தேவகுமார தன்மையில் தான் இருக்கிறது. ஒவ்வொரு உடலுமே ஒரே பேரான தேவகுமாரனாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது இந்த இறைவன் ஒவ்வொரு உயிரோடும் ஒவ்வொரு மனிதரோடும் மறைப்பொருளாக உள்ளிருந்து ரகசியமாக உறவாடி, ரகசியமாக உரையாடி வழிநடத்துகிறான் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய மறுக்க முடியாத ஆனால் மறைக்கப்பட்டிருக்கின்ற பேருண்மை. மனிதன் இந்த உலகத்தில் எப்பொழுது வெளிப்பட்டான் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, மனிதனுக்கு முன்பதாக பல கோடி உயிர்கள், 5 அறிவு வரையிலான பல கோடி உயிர்கள் மனிதனுக்கு முன்பாகவே இந்த உலகத்தில் இயக்கத்தில், வாழ்வில், பிழைப்பில், இருப்பில் இருந்திருக்கின்றது என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. நேரடியாக இறையினுடைய ஆற்றலிலும் இயக்கத்திலும் அந்த இயற்கையினுடைய ஒளியிலும் நேரடியான உறவிலும் உரையாடலிலும் வாழ்ந்து பிழைத்துக் கொண்டிருக்கின்ற பல கோடி உயிரினங்கள் இந்த உலகத்தில் மனிதனுக்கு முன் தோன்றியதிலிருந்து இன்று வரை இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் தன்னை படைத்து, தனக்கு உயிராயிருந்து, தனக்கு உடலாக திகழ்ந்து, தன்னை வாழ்வித்து வழிநடத்தி இயக்கிக் கொண்டிருக்கின்ற, தனக்கு அனைத்து ஆற்றலுமான அந்த இறையை தனக்கு வெளியே பார்க்கக்கூடிய, தேடக்கூடிய, தனக்கு வெளியே இருக்கிறதாக கருதக்கூடிய, எழுத்துக்களிலும் மதங்களிலும் அதனை நாடக்கூடிய அவல நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டிருக்கின்றான்.
உன்னுடைய கடவுள், உன்னுடைய படைப்பாளன், உன்னுடைய தந்தை, உன்னுடைய உயிருக்கும், உன்னுடைய உடலுக்கும், உன்னுடைய உணர்வுக்கும், உன்னுடைய உள்ளத்துக்கும் அப்பாற்பட்டவனாக இல்லை என்பதை அழுத்தமாக உன் மனதில் பதிவு செய்து கொள். பசுமரத்தானையில் பதிக்கப்படுவது போல மனதில் அதனை பதித்துக்கொள். யாரா இருந்தாலும் சரி. இது பேருண்மை. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஏற்பாடுகளும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மதங்களும், இந்த உலகத்தில் அனைத்து வேதங்களும், அனைத்து போதனைகளும், அனைத்து தத்துவங்களும் உன்னிடமிருந்து, உன்னுடைய உடலிடமிருந்து, உன்னுடைய உடல், உன்னுடைய உயிர் உன்னோடு உரையாடுகின்ற அந்த உண்மையிலிருந்து விலக்கி வைத்தே வெற்றி கண்டிருக்கின்றது, சாதனை புரிந்திருக்கின்றது. இன்றைக்கு ஒரு 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 மதப்பற்றாளர், அவர் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, மதத்தை மதிக்கிறார், தன் உடலை அவமதிக்கிறார். வேதத்தை மதிக்கிறார், தன் உடலை அவமதிக்கின்றார். மத புருஷர்களை, மத மீட்பர்களை அவர் பற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் தன்னுடைய உடலை உதாசீனம் செய்து புறக்கணிக்கிறார். இதை இழிவு என்றும், கேவலம் என்றும், அசிங்கம் என்றும், பாவம் என்றும், கேடானது என்றும், பொல்லாதது என்றும், தேவையற்றது என்றும், தனக்கு தடையானது என்றும், இதனை எவ்வளவு முரணாக, எதிராக, உண்மைக்கு புறம்பாக கருத முடியுமோ அவ்வளவு கருதும் அளவுக்கு அவர் தயார் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் உண்மை என்ன? இந்த உடல் தேவகுமாரனாக இருக்கிறது. இந்த உடலை இயக்குகின்ற, இந்த உடலின் உண்மையான உரிமையாளனாகிய உயிர் தந்தையாக இருக்கிறது. உயிராகிய தந்தை இந்த உடல் வழியாக உன்னோடு நீ பிறந்தது முதல் நேரடியாக உறவாடி கொண்டும் உரையாடி கொண்டும் இருக்கின்றான். திரும்பு, திரும்பு, உன் இறைவனிடத்தில் திரும்பு, திரும்பு, உன் தேவகுமார தன்மைக்கு திரும்பு, உன் உடலிடம், உன் உயிரிடம் திரும்பு, உன்னை நீ கவனி, அந்த உறவாடுதல் எவ்வாறு இருக்கிறது என்று பார், அந்த உரையாடுதலில் என்ன உனக்கு உணர்த்தப்படுகின்றது என்பதை கவனி. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் நியதி, அதுதான் உன்னுடைய வாழ்வின் சட்டம், அதுதான் உன்னுடைய வாழ்வின் ஒழுங்கு, அதுதான் உனக்கான நீதி பிரமாணம், அதுதான் உனக்கான பைபிள், அதுதான் உனக்கான பகவத்கீதை, அதுதான் உனக்கான குரான், அதுதான் உனக்கான அனைத்தும். திருச்சட்டம் என்பதே உன்னுடைய திரு உடலில் தான் இருக்கின்றது என்பதை நீ பதித்துக்கொள். இப்போது இங்கு வருவோம்னா, யாரெல்லாம் அந்த மறைப்பொருளை சரியாக வியாக்கியானம் செய்து கொள்ளுகின்றார்களோ என்கிறார். எல்லாருக்கும் இருக்கு உடம்பு. உடம்பு இல்லாம இந்த உலகத்துல மனுஷங்க வெளிப்படுறது இல்லை. உடம்பு இருந்தாதான் அவங்க மனுஷங்க. உடம்பு இருந்தாதான் இந்த பூமியில வாழ்க்கை, இந்த உலகத்துல இருப்பு. சரிதானே? அப்படி உடம்பு இருந்து இந்த உலகத்துல வெளிப்பட்டு இருக்கின்ற அனைத்து மனிதர்களோடும் இறைவன் உரையாடி கொண்டும் உறவாடி கொண்டுமே இருக்கின்றான். ஆனால் எல்லாராலும் அந்த உறவாடுதல் அங்கீகரிக்கப்படவில்லை, அறிந்து கொள்ளவில்லை, உணர்ந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. எல்லோரும் அந்த உரையாடலை கேட்பது, கவனிப்பது கூட இல்லை. காலையில எழுந்ததும் சுப்ரபாதம் போடுன்னு ஒருத்தன் போடுறான், காலையில எழுந்ததும் அல்லேலூயா போடுன்னு ஒருத்தன் போடுறான், காலையில எழுந்ததும் அல்லாஹ் கூப்பிடுன்னு ஒருத்தன் போறான். இப்படி என்னென்னமோ போடுறாங்களே தவிர, காலையில் எழுந்ததும் என்னுடைய இறை, என்னுடைய உயிர், என்னுடைய தந்தை, என்னுடைய உடலாகிய தேவகுமாரன் எனக்கு என்ன உரைக்கின்றான் என்று தன்னுள் தானே அமர்ந்து, தன்னிடம் தானே இருந்து, தன் உடலோடு தன் உயிரோடு ஒன்றிணைந்து அது சொல்லுகிற, உரைக்கின்ற அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு அறிவு இந்த உலகத்தில் அநேகருக்கு இல்லை. யோகம் என்பதே ஒன்று கூடுதல் தான், ஒன்றாதல் தான், கலத்தல் தான், சங்கமித்தல் தான். ஏற்கனவே உயிரும் உடலும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது, கலந்துதான் இருக்கிறது, சங்கமித்துத்தான் இருக்கிறது, அது கூடலாகத்தான் இருக்கின்றது.
இப்போது அந்த உடலில் அந்த 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 உடலில் அந்த உயிரால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான் தான் ரெண்டு பட்டு கிடக்கின்றேன், வெளியே உள்ளே என்று, நல்லது கெட்டது என்று, உடல் உயிர் என்று எல்லாவற்றையும் இரண்டாக பகுத்து பகுத்து பிளவுபட்டு கிடக்கின்றேன். நான் ஐக்கியப்படவில்லை, நான் ஒன்றுபடவில்லை. நான், என் உயிர், என் உள்ளம், என் உடல். நான் என்பது உள்ளம், உள்ளம் உயிர் உடல் மூன்றும் ஒன்று, இரண்டும் ஒன்று. நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கின்றோம். உடலும் உயிரும் ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் அந்த பிதாவையும் குமாரனுக்கையும் பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான் பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியமா இருக்கின்றேனா? பிதாவோடும் குமாரனோடும் ஒன்றாக இருக்கின்றனா என்றால் இல்லை. நான் தூரமாக இருக்கிறேன். நான் தனியாக இவைகளை பார்க்கிறேன். இவைகளை விட வேறெல்லாம் எனக்கு பெரிதாக இருக்கின்றது. இவைகளை விட வேறு எல்லாவற்றையும் நான் மதிக்கின்றேன். உயிரை மதிக்கிறது இல்ல, உடம்பை மதிக்கிறது இல்ல. ஆனா அந்த உலகத்துள்ள எல்லாவற்றையும் நான் மதிக்கின்றேன். உலகத்துள்ள எல்லாம் எனக்கு மதிப்பு மிக்கவைகளாக தெரிகிறது, அழகானவைகளாக தெரிகிறது, அதிசயமானவைகளாக தெரிகிறது, அற்புதமானவைகளாக தெரிகிறது. ஆனா உடம்பு மட்டும் அற்பமா தெரியுது. ஒரு மலரை மதிக்க தெரிந்த எனக்கு இந்த உடலை மதிக்க தெரியவில்லை. ஒரு மலரின் அழகை கண்டு வியக்க தெரிந்த எனக்கு இந்த உடலின் அழகை கண்டு வியக்க தெரியவில்லை. அவ்வளவு நான் பிளவுபட்டிருக்கிறேன், தூரப்பட்டிருக்கின்றேன். ஆகவே நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய எனக்குள்ளே இறை என் உடல் வழியாக உணர்த்துகின்ற அதனுடைய உண்மை மொழியை, அதனுடைய உரையை, அதனுடைய உரையாடலை, அதனுடைய மறைப்பொருளை நான் கவனிக்கிறதே இல்லை, கேட்கிறதே இல்லை. கேட்டால் தானே அதை நான் வியாக்கியானம் பண்ணி என் வாழ்வுக்கான வழித்தடமாக அதனை அமைத்து அதில் நான் நடப்பதற்கு. முதல்ல கேட்கறதே இல்லையே. ஏன்னா நான் தான் சுப்ரபாதம் கேட்கறனே, நான் தான் ஸ்தோத்திர பலி கேட்கறனே, நான் தான் குரான் ஓதுறத கேட்கறனே, எதையோ கேட்கறனே. ஆனா ஏன் உடம்பு சொல்றது மட்டும் நான் கேட்கறது இல்லையே, அதன் பக்கம் என் கவனம் திருப்பப்படுறதே இல்லையே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகம் ரொம்ப கடுமையா பயமுறுத்துது, மதங்கள் ரொம்ப கடுமையா பயமுறுத்துது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்றாங்க. இறைவனை சரணாகதி அடைந்து விடு, கீதையை கேள் அப்படின்னு அவங்க வலியுறுத்துறாங்க. வானத்திலிருந்தே இறங்கி வந்த ஒரே இறை வார்த்தை குரான் தான், அதனை படியுங்கள் என்று அவங்க வலியுறுத்துறாங்க. ஏன் இவ்வளவு வலியுறுத்தல்கள் வெளியே இருக்கு தெரியுமா? ஏன் இத்தனை மதங்கள், இவ்வளவு கட்டுமானங்கள், இவ்வளவு சட்டத்திட்டங்கள், இவ்வளவு ஏற்பாடுகள் வெளியே இருக்கு தெரியுமா? உன்னுடைய உண்மையிலிருந்து உன்னை விலக்கி, உன்னையே உன்னுடைய உண்மைக்கு தூரமாக்கி உன்னை அழிப்பதுதான் இவைகள் அத்தனையினுடைய நோக்கம். இத ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். விட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாது. தப்பு முக்கியம் பிகிலேன்றாங்களா அந்த மாதிரி உடம்பு முக்கியம், விட்டுறக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, யாரும் ஏமாற்ற இடம் கொடுக்க கூடாது. என் இறைவன், என் தந்தை என்னுள் இருக்கின்றான், அவன் எனக்கு இந்த திருவுடலை ஆக்கி கொடுத்திருக்கின்றான். என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் கிடையாது. என் பேச்சை தவிர வேற எவன் பேச்சு நான் கேட்க மாட்டேன். நான் இன்னும் புரியுதா உங்களுக்கு? ஒரு முறை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். நானு எத்தனை முறை முடிவு பண்ணாலும் என் பேச்சை மட்டும்தான் நான் கேட்பேன். எனக்குள்ள ஒரு உரை இருக்கின்றது, எனக்குள் ஒரு வேதம் இருக்கின்றது, எனக்குள் ஒரு இறை வழிநடத்துதல் இருக்கின்றது, எனக்குள் ஒரு உணர்வூற்றல் இருக்கின்றது, எனக்குள் ஒரு இறை நாதம், இறை சத்தம் ஒலித்து கொண்டே தொனித்து கொண்டே இருக்கின்றது. இந்த உடல் நாதத்தினுடைய வடிவம், ஒலியினுடைய வடிவம். ஆகவே இதில் ஒரு வைப்ரேஷன், இதில் ஒரு ஒலி இருந்து கொண்டே இருக்கின்றது. அது எனக்கு உணர்வை கொடுக்கின்றது, எனக்கான பசியை கொடுக்கின்றது, எனக்கான ருசியை கொடுக்கின்றது, எனக்கான காட்சியை எனக்கு அது கொடுக்கின்றது, ஒளியை தருகின்றது, எனக்கான உணர்வுகளை வாரி வழங்குகின்றது, என்னை வழிநடத்துகின்றது, என்னை வாழ வைக்கின்றது. அது சொல்படி கேள், அது சொல்படி கேள். வேற எவன் சொல்லியும் கேட்காத, வேற எவன் சொல்லியும் கேட்காத. அவன் எவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, நீ போப்பா இரு, பீப்பா இரு,
நீ பிஷப் ஆயிரு, நீ வந்து ஐயராயிரு, நீ தயிராயிரு, வேற எது வேணுமா கூட இரு. நோ. என் பேச்சு தானே நான் கேட்பேன்ற முடிவை நீ எடுத்தா மட்டும்தான். ஆமா. அந்த முடிவை எடுத்து உன் உடம்பு பக்கம், உன் உயிர் பக்கம், உன் உள்ளத்தின் பக்கம் நீ திரும்பி, அதனுடைய உணர்வுக்கும், அதனுடைய வழிநடத்துதலுக்கும், அதனுடைய உரைத்தலுக்கும் உன்னுடைய உன்னுடைய புத்தியை செலுத்தி அதனை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான், அதனுடைய வழிநடத்துதலில் வாழ்ந்தால் மட்டும்தான் நீ வாழவே முடியும். அதனாலதான் இங்க என்ன சொல்றாங்க, whoever discovers, யாரெல்லாம் கண்டுணர்கிறார்களோ அப்படின்னா என்ன பொருள்னா, எல்லாரும் கண்டுணர்கிறது இல்லைங்கிறது தான் பொருள். எல்லாரும் கண்டுணர்கிறது இல்லை. உயிர்கள் பார்த்தீங்கன்னா, விலங்குகள், பறவைகள், மரம், செடி, கொடிகள், அனைத்து உயிர்களுமே அனைத்துமே அதெல்லாம் வந்து எந்த சிங்கம் எல்லாம் கண்டுணர்கிறதோ அப்படியெல்லாம் இல்ல. எந்த மானெல்லாம் மனிதர்களுக்கு மட்டும்தான் யாரெல்லாம் அறிகிறார்களோ, யாரெல்லாம் புரிகிறார்களோ, யாரெல்லாம் உணர்கிறார்களோ, ஏன்னா எல்லாரும் உணரும்படி, எல்லாரும் புரியும்படி, எல்லாரும் கண்டுணரும்படியே இங்க வாய்ப்பு இல்லை, வழிகள் இல்லை, எல்லாம் அடைக்கப்பட்டாச்சு. நாம சொல்லுவில்ல, எவ்வளோ லேட்டா பிறக்கிறியோ அவ்வளோ லேட்டஸ்டா பிறக்கிற, அவ்வளோ அட்வான்ஸா பிறக்கிற, அவ்வளோ வயது உனக்கு. நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோ வயது உனக்கு. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, இந்த 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 உலகம் தோன்றியதிலிருந்து எத்தனை கோடி மனிதர்கள், எத்தனை கோடி யுகங்களா வாழ்ந்தாங்களோ, அத்தனை கோடி வயது அவனுக்கு. அவ்வளோ அறிவு மேம்பட்ட நிலையில் தான் அவன் இன்னைக்கு பிறக்கிறான். அது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு உண்மை அந்த அவனுடைய அந்த 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 என்ன அசாதாரணமான அந்த அறிவை கொண்டு அவன் வாழ முடியாதபடி இத்தனை கோடி யுகங்களா மனிதர்கள் வாழ்ந்து இந்த பூமி இருந்ததுல, அவங்க என்னென்ன தடைய, என்னென்ன ஏற்பாட, என்னென்ன செட்டப்ப செய்ய முடியுமோ அவ்வளவும் செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது இறையை போல இறை நமக்கு கொடுத்த இறை மகனாகிய இந்த திரு உடலை போல நெருக்கமான உறவு நமக்கு வேறொன்று இல்லை. இறையின் உறவு நம் ஒவ்வொருவரோடும் நேரடியானதாக இருக்கின்றது, தனித்தன்மையானதாக இருக்கின்றது. அதுவே முதன்மையும் முழுமையுமான உறவாக இருக்கின்றது. அவ்வாறான அந்த இறை உறவையும் இறை உரையையும் ஒவ்வொரு தனி மனிதரும் உணர்ந்து வாழ முடியாதபடி இந்த உலகம் பல்வேறு விதமான மத வேத ஏற்பாடுகளினாலே மனிதர்களை அவரவரை அவரிடம் இருந்தே பிரித்து வைத்து வியாபாரம் செய்கின்றது, வேடிக்கை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வியாபாரத்துக்குள்ளும் வேடிக்கைக்குள்ளும் கோடிக்கணக்கான மக்கள் சிக்கிக் கொண்டார்கள். அவர்கள் பார்வையில் நான் பைத்தியக்காரன், இந்த உண்மையை உரைக்கின்றவர்கள் பைத்தியங்கள், அவர்கள் ஞானிகள், தெளிவானவர்கள், அவர்கள் நம்புவதுதான் உண்மை என்று அவர்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள். ஆனா இப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, யாரெல்லாம் இந்த உண்மையை கண்டு உணர்கின்றார்களோ அவர்கள் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. இப்பதான் நம்ம வந்து உள்ளவே வரோம். இன்னைக்கு உலகத்துல நிறைய பேரோட அடுத்த கட்ட தேவை என்னன்னா, சாவு வேணான்றதுதான். சாகக்கூடாது, மறிக்க கூடாது, உயிரோடு இருக்கணும். பணக்காரர்களும் உலகத்தின் மிக பெரும் செல்வந்தர்களும் அதற்கான வழியைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமா மனுஷனுக்கு என்ன தேவை? வானத்துல பறந்துட்டான், கடல்ல கப்பல் விட்டுட்டான், ஏஐ தொழில்நுட்பங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டான், எவ்வளவு அட்வான்ஸா சிந்திக்க முடியுமோ, எவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பத்துக்குள்ள போக முடியும் எல்லாம் போயிட்டான். ஆனா எதை மட்டும் தான் தடுக்க முடியல? சாவை மட்டும் தான் தடுக்க முடியல. பெரிய அறிவியலாளர்கள் இறந்துடுறாங்க, தத்துவ ஞானிகள் இறந்துடுறாங்க, சாமியார் சன்னியாசிகள் இறந்துடுறாங்க, மகான்கள் இறந்துடுறாங்க. எல்லாரும் செத்து போறதை பார்த்து நிற்கிற அந்த மனுஷனுக்கு சாவு வேணான்றது தான் மிக பெரும் ஒரு தேவையாக இருக்கின்றது. இப்போ இங்க வந்து மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. உடலும் உயிரும் உடலும் ஒருவனுக்கு என்ன உணர்த்துகின்றதோ, என்ன உரைக்கின்றதோ அந்த உரையை கேட்டு உணர்ந்து அதன் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் மரணத்தை ருசிப்பதில்லை என்றால் நமக்கு சாவே வராது என்பது பொருள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறப்பு என்பது
பிறப்பை போன்று வாழ்வின் ஒரு கட்டம், ஒரு அம்சம், ஒரு இயல்பு, ஒரு இயற்கை. அதை நாம் தடுக்க முடியாது. அதற்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் சாவாமையே பேசின அத்தனை பேரும் செத்து போயின்னு இருக்கானுங்க. ஏன்னா சாவை ஒத்துக்க மனசு இல்லைன்றதுதான் பிரச்சனை, சாவை கத்துக்கலன்றதுதான் பிரச்சனை, சாவை சந்திக்க தைரியம் இல்லைங்கிறது தான் பிரச்சனையே இன்னைக்கு. அதுல இருந்து தன்னை காப்பாத்திக்கணும்னு நினைச்சு இவன் இருக்கும்போது என்ன பேசுறான், சாவாமை சாவாமைன்னு பேசுறான், ஆனா செத்து போயிடுறான். அப்ப இங்க பொருள் என்ன? மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. தே வில் நாட் டேஸ்ட் டெத். அவர்கள் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்றால் என்ன பொருள்? பொதுவா ருசி பார்க்கிறதுனா என்ன? ஒன்றை ருசி பார்க்க வேண்டும் என்றால் அந்த ருசியை தரக்கூடிய அளவுக்கு அதில் ஒரு சாரம் இருக்கணும். சாரம். இப்ப உப்பு வந்து நம்ம ருசிக்கிறோம். அதுல அந்த உப்பு வந்து சாரமா இருக்கு, வீரியமா இருக்கு, அந்த தன்மை இருக்கு, அந்த குணம் இருக்கு, அந்த பண்பு இருக்கு. ஆகவே அதை நாம் ருசிக்கும் போது அந்த உப்பினுடைய சுவையை நாம் உணர்கிறோம், ருசிக்கிறோம். வாழ்க்கையே முதன்மையாக ஒரு ருசிக்கானது தான். வாழ்க்கை ருசிக்கானது தான். அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உணவை கூட வெறும் பசிக்காக உண்ணக்கூடாது, ருசிக்காகவும் சேர்த்து உண்ண பழகணும். பசியும் ஆற்றப்படணும், ருசியும் தீர்க்கப்படணும். நாவும் திருப்தி ஆகணும், வயிறும் திருப்தி ஆகணும். அப்பதான் அதுதான் சரியான உணவு. இல்ல இல்ல, நாவை பற்றி கவலை கிடையாது, ருசியை பத்தி அக்கறை கிடையாது, கண்ணு முன்னாடி எதை வச்சாலும் எப்படி இருந்தாலும் நான் கண்ணு முன்னு தின்னவனா நீ வாழவே இல்லை, வாழ கத்துக்கவே இல்லைன்னு அர்த்தம். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நகர்வுமே வாழ்தல் என்பதை ருசித்தல், நுகர்தல், அனுபவித்தல், இன்புறுதல் என்பதுதான் வாழ்தல். இப்போ மரணம் என்பதை ருசிக்க கூடாது என்றால், மரணம் தனக்குள் தானே ஒரு சாரத்தை கொண்டிருக்கிறது, ஒரு வீரியத்தை கொண்டிருக்கிறது, ஒரு காரத்தை கொண்டிருக்கிறது, அது ஒரு சுவையை கொண்டிருக்கின்றது, அது ஒரு தன்மையில், ஒரு பண்பில், ஒரு குணத்தில் இருக்கிறது. அதனுடைய சாரத்தில், அதனுடைய தன்மையில், அதனுடைய வீரியத்தில் அது உன்னை அணுகினால் அதனை பொறுத்து கொள்ளுகின்ற, தாங்கிக் கொள்ளுகின்ற, அதனை கடந்து போகின்ற திறனற்றவனாய், ஆற்றல் அற்றவனாய், அறிவற்றவனாய் நீ அதில் மூழ்கி விடுவாய். அதில் நீ திண்டாடுவாய். அது உனக்கு மாபெரும் ரணமாக இருக்கும், காயமாக இருக்கும், வேதனையாக இருக்கும். அப்ப என்ன நடக்கணும்? மரணம் என்பது அதற்குள் ஒரு சாரம் இருக்கிறது, அதற்குள் ஒரு சுவை இருக்கிறது. அந்த சாரம் உன்னிடத்தில் வரும்போது, மரணம் உன்னிடத்தில் வரும்போது அது சாரமற்று போகணும், அது ருசியற்று போகணும். மரணம் சப்புன்னு ஆயிடணும். வேற என்ன சொல்ல வரேன்னா, மரணம் என்ன ஆயிடணும்? சப்புன்னு ஆயிடணும். மரணம் தன்னுடைய சாரத்தை இழந்து விட வேண்டும். மரணம் தன்னுடைய சாரத்தை இழந்து அது சப்பென்று ஆகும் அளவுக்கு. நாம கூட ஒரு பாடல் எழுதிருப்பல்ல, மரணமே மலைத்து போகும், மற்றதெல்லாம் சளைத்தே நிற்கும், பிறந்ததே வாழத்தானே வாழ்ந்து விடுன்னு எழுதியிருப்போம். சரியா? இப்ப மரணம் தனக்குள் ஒரு சாரத்தை கொண்டிருக்கிறது. அந்த சாரம் ஒரு ருசியை வழங்குகிறது. அந்த ருசியை மனிதன் முழுமையாக உட்கொள்ளும் போது அது மிகப்பெரிய ரணமாக அவனுக்கு இருக்கும், வேதனையாக இருக்கும். ஆக மரணத்தை ஒரு மனிதன் சந்திக்கும் போது இவன் சாரப்பட்டு இருந்தால், இவன் ருசிப்பட்டு இருந்தால், இவன் வளப்பட்டு இருந்தால், இவன் திடப்பட்டு இருந்தால், இவன் சரியான வீரியத்தோடு இருந்தால் மரணத்தின் சாரம் அவங்கிட்ட செயல்படாது. வந்ததே தெரியாது, நடந்ததே தெரியாது. அதுல எந்த உப்பு சப்பும் இருக்காது, அதுல எந்த ஒரு காரமும் இருக்காது, அதுல எந்த ஒரு வீரியமும் இருக்காது. அது அப்படி போயிடும். மரணம் தன்னுடைய சாரத்தை இழந்து தன்னுடைய ருசி இன்னதென்று உன்னால் சுவைக்க முடியாத அளவிற்கு தன் நிலையை, தன் வீரியத்தை இழந்து விட வேண்டும். சரியா? அப்படி இழக்கணும், மரணத்தின் சாரமற்று போகணும், மரணத்தின் சுவையற்று போகணும். அது என்னால் சுவைக்கப்படக்கூடாது என்றால் நான் என்ன செய்யணும்? என்ன செஞ்சா அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் மரணத்தை சந்திக்க முடியும்?
அதான் சொல்றாரு, whoever discovers the interpretation of the sayings. இந்த மறைப்பொருள்களின் உண்மையை எவரெல்லாம் உணர்ந்து அதை தனக்கு தன்னுடைய வாழ்வில் சரியாக வியாக்கியானம் செய்து அதன்படி வாழுகிறார்களோ அவர்கள் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்றால், என் மரணத்தினுடைய சாரத்தை மரணம் தன்னுடைய சாரத்தை இழந்து வீரியம் இழந்த நிலையில் உன்னை சந்திக்க வேண்டும் என்றால், நீ மரணத்தை ருசி பார்க்கவே கூடாது என்றால், அதனுடைய ருசி அதனுடைய சாரம் கொஞ்சம் கூட உனக்கு உரைக்கவே கூடாது. அவ்வளவு டேஸ்ட்லெஸ்ஸா, அவ்வளவு எஃபர்ட்லெஸ்ஸா, அவ்வளவு யூஸ்லெஸ்ஸா அந்த டெத்து போகணும். உன்னை எந்த விதத்துல அது பாதிக்க கூடாது. ஒரு சின்ன வலி, ரணம், வேதனை கூட இருக்கக்கூடாது. அப்படின்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னா, வாழும் வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற, நீ நுகர்கின்ற, நீ எதிர்கொள்கின்ற சந்தர்ப்ப சூழல்கள், உண்ணும் உணவு, குடிக்கும் தண்ணீர், உறங்கும் உறக்கம், உறவாடும் உறவாடுதல் அனைத்தையும் முழுமையாக ருசித்து தீர்த்து அதனுடைய சாரம் என்ன, அதனுடைய சுவை என்ன என்பதை அனுபவமாக்கி கொண்டே செல்ல வேண்டும். என்ன சொல்ல போனா, வாழ்க்கைய நீ சந்திக்கின்ற ஒவ்வொன்றிலும் உள்ள ருசியையும் சாரத்தையும் முழுமையாக அனுபவித்து போதும் போதும் என்று வாழ்ந்து வந்தாயானால் உன்னிடம் வரக்கூடிய மரணத்துக்குள்ள சாரம் இருக்காது, ருசி இருக்காது. ஏனென்றால் உன்னுடைய உடல் ருசி கண்டிருக்கிறது, ருசியால் திளைத்திருக்கிறது. உன்னுடைய மனம் ருசியால் திருப்தி அடைந்திருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கை வாழ்வின் ருசியால் வாழ்ந்து திளைத்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்ட மரணத்தின் ருசி வேலைக்காவாது. நான் சொல்ல புரியுதா பாருங்க இந்த இடம் உங்களுக்கு. சாவினுடைய ருசி உங்ககிட்ட வேலைக்காகாம போனா வாழ்வின் ருசி உன்னுடைய வாழ்வில் மிகுந்திருக்கணும். ஒவ்வொரு கணத்தையும் ரசிக்கணும், ஒவ்வொரு கணத்தையும் ருசிக்கணும். வாழ்வினுடைய ஒவ்வொரு படிநிலைகளையும் அனுபவிச்சு வாழணும். ஒவ்வொரு நொடியிலும் வாழணும். ஒவ்வொன்றிலும் உள்ள அந்த சாரத்தை நீ அனுபவிக்கணும். எல்லா படைப்புகளையும் ஒரு சாரம் இருக்கு, எல்லா உயிர்களையும் ஒரு ருசி இருக்குது, எல்லாவற்றிலும் ஒரு நுகர்வு இருக்குது, எல்லாவற்றிலும் ஒரு மனம் இருக்குது. ஆனா உலகத்துல எல்லாம் உன்கிட்ட வரப்போறது கிடையாது. உங்ககிட்ட வர்றது உன் வாழ்க்கையில உன்னுடைய ஆயுள் காலத்துல நீ சந்திக்கின்றவைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பாதையில உன்னுடைய வாழ்க்கை பாதையில வரக்கூடியவைகள் எதையுமே விடாது. உன் உடலுக்கு பொருந்தக்கூடிய அத்தனையும், உன் மனதிற்கு பொருந்தக்கூடிய அத்தனையும், உன்னுடைய கண்களுக்கு உன்னுடைய ஒலிக்கு பொருந்தக்கூடிய அத்தனையும் கண்ணு கூசிச்சானா நீ என்ன பண்ண போற? வேணாம் நான் பார்க்கல வேணாம் அப்படின்னு மூடிக்க போற. கூசாத வரைக்கும் ரசி, என்ன பிரச்சனை? மூக்குக்கு அது துர்நாற்றம் முடியல, மூச்சு அடைக்குதுன்னா நீ என்ன பண்ண போற? மூக்கு மூடிக்க போற. அது நல்ல நுகர்வா இருக்குன்னா ஏன் என்ஜாய் பண்ணு, என்ன பிரச்சனை உனக்கு? ஐயோ காது தாங்கல, என்னால இதை கேட்க முடியல, இந்த சத்தம் எனக்கு 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 ஒத்துக்கல, என்னால ஏத்துக்க முடியல, நீ என்ன பண்ண போற? காதை அடைக்க போற. அப்போ நல்லா போகுது, என்ஜாய் இருக்குதுன்னா நல்லா அதை உள்வாங்கி அனுபவிச்சுக்கியா. புரியுதா உங்களுக்கு? புலன்களால் இந்த உலகத்தை நீ போதும் போதும் என ரசித்து ருசித்து ஒவ்வொன்றிலும் உள்ள சாரத்தை நீ அனுபவித்துக் கொண்டே வர வேண்டும். உடம்பே இறைவன் அதுதானங்க செஞ்சான். மனிதன் இறைவனை விட விசேஷம் நான் ஏன் சொல்றேன்? எல்லாத்தையும் படைத்த இறைக்கு ஒவ்வொன்றிலும் இருந்து எல்லாவற்றுக்கான பண்பையும் குணத்தையும் சுவையையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற இறைக்கு புலன்கள் கொண்டு இவைகளை நுகர்ந்து கொள்ளுகிற, ரசித்துக் கொள்ளுகிற, ருசித்துக் கொள்ளுகிற, அனுபவித்துக் கொள்ளுகிற தன்மை இல்லையே. அது உனக்கு எனக்கு தானே வழங்கப்பட்டிருக்கு. உடம்பு உனக்கு எனக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கு. நாம தானே இதை நுகர்ந்துக்க முடியும், நாம தானே இதை அனுபவிச்சுக்க முடியும். அப்ப ஏன் லேசா கடந்து போற? ஏன் பயப்படுற? முதல்ல வாழ்வதற்கு ஏன் பயப்படுகிறாய்? ரசிப்பதற்கு ஏன் பயப்படுகிறாய்? நுகர்வதற்கு ஏன் பயப்படுகிறாய்? ருசிப்பதற்கு ஏன் பயப்படுகிறாய்? ஏன் அதில் தடைகளை நீ ஏற்படுத்திக் கொள்ள? அவன் சொன்னா, இவன் சொன்னா, அங்க எழுதிருக்காங்க, இங்க எழுதிருக்காங்க, இது சரி அது சரி, இந்த கணக்கெல்லாம் நீ ஏன் பாக்குற? உன் உடம்பு சரின்னு சொல்தா? உனக்கு அது ஒத்துக்குதா? உன்னோடு அது பொருந்துதா? உன் மனதிற்கு அது மகிழ்ச்சி அளிக்கின்றதா? உன் கண்களுக்கு அது குளிர்ச்சியா இருக்கின்றதா? உன் செவிக்கு அது இனிமையாக இருக்கின்றதா? உன் நுகர்வுக்கு அது மனமாக இருக்கின்றதா? நீ அனுபவிடா, நீ அனுபவி, நீ வாழ்ந்து விடு. வாழ்க்கை அதுக்குதான், ஒரு கை பாக்குறதுக்கு தான் வாழ்க்கை.
நீ பார்க்கறதுக்கு தான் வாழ்க்கை, நீ வாழ்வதற்கு தான் வாழ்க்கை. இந்த ருசிகள் எல்லாம் நீ தள்ளி கொண்டு போனால், இந்த நுகர்வுகள் எல்லாம் நீ உதறிக்கொண்டு போனால், இவைகளின் சாரத்தை எல்லாம் நீ முழுமையாக சுவைக்காமல் போனால், ஒரு நாளைக்கு ஒட்டு மொத்தமா ஒன்ன சுவைப்ப. முழு சாரத்தோடு, முழு வீரியத்தோடு அது உன் மேல வரும். அதுக்கு பேர் தான் மரணம். அதனுடைய வலி கொடியதா இருக்கும். அதனுடைய ரணம் பெரிதா இருக்கும். ஐயோ! உனக்கு பதில் வேற யாருன்னா வந்து அத வாங்கிக்க முடியுமா என்ன? மத போதகன் பாஸ்டர் வந்து வாங்கிக்குவானா? இவ்ளோ பெரிய மாரணம், மரண வேதனைப்படுகிறாயே! இவ்வளவு காலம் நான் உரைத்த போதனைகள் எல்லாம் கேட்டாயே! எனக்கு காணிக்கை தசம பாகம் கொடுத்தாயே! நான் உன்னுடைய வலியை, உன்னுடைய ரணத்தை பகிர்ந்து கொள்ளுகிறேன்னு வருவானா? பிஷப் வருவானா? சாமியார் வருவானா? சன்னியாசி வருவானா? மகான் வருவானா? ஞானி வருவானா? இல்ல வேற எவனா வருவானா? யோகி வருவானா? எவனும் வரமாட்டான். நீ தான் படணும். நீ தான் அனுபவிக்கணும். உன் வலியை உன்னைத் தவிர வேறொருவர் உணரவே முடியாது என்னும்போது, உன் வாழ்வை உன்னைத் தவிர வேறு ஒருவன் எப்படி வாழ முடியும் என்று நீ கருதினாய்? உன் ருசிய தடுக்கிறதுக்கு இன்னொருத்தன் யாரு? உன் ரசனைய தடுக்கிறதுக்கு இன்னொருத்தன் யாரு? உன்னுடைய செவி இன்பத்தை தடுப்பதற்கு இன்னொருத்தன் யாரு? உன் வாழ்வை நீ வாழ வேண்டும். உனக்கு உன்னுடைய உணர்வு என்ன உரைக்கின்றது? உன் உயிர் உன் உடல் வழியாக என்ன பாதையை காட்டுகின்றது? எதை உன்னோடு பொருத்துகின்றது? அது சொல்றதில்ல. நாக்கு சொல்லுதுல்ல. இந்த ருசி இப்ப தேவை சாப்பிடுன்னு சொல்லுதுல்ல. போதும்னு சொல்லுதுல்ல. இந்த இசை இப்ப 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 தேவை, இல்ல போதும்னு சொல்லுதுல்ல. இந்த காட்சி இப்ப தேவை, இல்ல போதும்னு சொல்லுதுல்ல. அந்த மனம் இதுல மகிழ்கிறது. இந்த மகிழ்ச்சி எனக்கு தேவையாக இருக்கின்றது. மனம் சொல்லுதுல்ல. எவ்ளோ பேசுது உடம்பு. 24 மணி நேரம் பேசுது தானே. உனக்கு அனைத்தையும் உணர்த்துது தானே. இதனை மீறி ஏன் வாழ்கிறாய்? இதற்கு அப்பாற்பட்டு ஏன் போகிறாய்? இந்த கொள்கையை ஏன் நீ மறுக்கின்றாய்? இதுதான் உன்னுடைய கொள்கை, இதுதான் உன்னுடைய சட்டம், இதுதான் உன்னுடைய அரசாங்கம், இதுதான் உன்னுடைய ராஜ்யம், இதுதான் உன்னுடைய ஆளுமை. உன் இறை, உன் வேதம், உன் நிறை, உன் வழிகாட்டல், உன் மறை அனைத்துமே இதுதான். நீ சந்திக்கிற சந்தர்ப்ப சூழல்கள் நான் சந்திக்கிறது இல்ல. நான் சந்திக்கிறது நீ சந்திக்கிறது இல்ல. ஆக உன்னுடைய சந்தர்ப்ப சூழல நீ அதனுடைய முழு சாரத்தோடு ருசித்துப் பார். உன் வாழ்வை உன்னை நோக்கி எவைகள் வருகின்றதோ, உனக்கானது எவைகளோ, அவைகளில் என்ன சாரம் இருக்கிறதோ, அவைகளை முழு வீரியத்தோடு, முழு தன்மையோடு நீ ரசித்து, ருசித்து, நுகர்ந்து வாழ்ந்து விட்டால், நீ வீரியமான வாழ்க்கையை வாழ்ந்தவன் ஆவாய். ருசிகரமான வாழ்க்கையை வாழ்ந்தவன் ஆவாய். சாரத்தோடு வாழ்ந்தவன் ஆவாய். அப்படி வாழ்ந்தவனிடத்தில் சாவு வேலை செய்ய முடியாது. சாவினுடைய வீரியம் அங்க செல்லாது. மரணத்தினுடைய ரணம் அங்க வேலை செய்யாது. அங்க அங்க அது டம்மி ஆயிடும். செயலற்று போயிடும். யூ வில் நாட் டேஸ்ட். நீ அது எப்படி இருந்ததுன்னு உனக்கு சொல்ல முடியாது. உப்பா, சப்பா, காரமா இருந்துச்சா, இனிப்பா இருந்துச்சா, நல்லா இருந்துச்சா, எதுவுமே உனக்கு தெரியாது. எதுவுமே உனக்கு தெரியாது. அப்படி பூ போல போயிடுவ. பூ பறிக்கிற மாதிரி. புரியுதா உங்களுக்கு? அ எவ்வளவு அழகா இறை படைச்சிருக்கான் பாருங்க வாழ்க்கைய. நான் கொடுத்த உடம்பு, நானே உனக்குள்ள உயிரா இருந்து, நான் உனக்கு உணர்வ கொடுத்து, நான் உனக்கு விருப்பத்த கொடுத்து, நான் உனக்கு சுவைய கொடுத்து, நான் உனக்கு பசிய கொடுத்து, நான் உனக்கு ருசிய கொடுத்து, நான் உனக்கு தாகத்த கொடுத்து, நான் உனக்கு உறக்கத்த கொடுத்து, நான் உனக்கு காமத்த கொடுத்து, நான் உள்ள இருந்து உனக்கு நானே உடலாகி உன்ன வழிநடத்துறேன். ஆனா நீ அது மேல அக்கறைப்படாம, இவன் இங்க இப்படி சொல்லியிருக்கிறான், அவன் இங்க இப்படி சொல்லியிருக்கிறான், இந்த பைபிள் இப்படி எழுதியிருக்கிறாங்க, அந்த கீதையில இப்படி எழுதியிருக்கிறாங்க, இந்த சாமியார் இப்படி சொல்றான், இந்த பாஸ்டர் இப்படி சொல்றான்னு நம்பி, நீ மோசம் போயிருந்தேன்னா, அ இதெல்லாம் இந்த ருசிகளை எல்லாம், இந்த சாரத்தை எல்லாம், வாழ்வின் சாரத்தை நீ இழந்து, மறுத்து, அதற்கு முரணாக, எதிராக நீ வாழ்ந்து கொண்டிருந்தால், மரணத்தின் சாரம் உன் மீது எவ்வளவு வலிதாக இருக்கும் என்பதை நீ எண்ணி கூட பார்க்க முடியாது. ஆக அந்த மரணத்தினுடைய அந்த மாரணத்தினுடைய அந்த சாரத்துக்கு அந்த ருசிக்கு உன் வாழ்வு தப்ப வேண்டும், நீ தப்ப வேண்டும் என்றால் வாழ்க்கையை அதனதன் ருசியில் அதனதன் சாரத்தில் முழுமையாக வாழ பழகிக்கொள், வாழ கற்றுக்கொள். வாழ்வை நிறைவாக வாழ்ந்தவனிடத்தில் சாவின் சாரம் செயலற்று போகிறது. இவ்வளவுதான் உண்மை. இவ்வளவுதான் உண்மை. எளிய உண்மை.
வாழ்க்கைய அதன் ருசியில நிறைவா வாழ்ந்தா சாவோட சாரம் உங்ககிட்ட பலிக்காது. இதுதான் பொருள். உடனே இவங்க எல்லாம் என்ன எடுத்துக்கினாங்க? சாவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சொன்னவரே செத்தாருங்க. இயேசு நீங்கள் மரணத்தை ருசி பார்ப்பதில்லைன்னு சொன்னாரு. அவரே சொல்லிட்டாரு. இயேசுவே சொல்லிட்டாரு. நானே வழியும் சத்தியமும் வாழுமா இருக்கிறேன்னு சொன்ன இயேசுவே சொல்லிட்டாரு. சரி. ஆனா அவரே செத்துட்டாரே. சரி, யாருக்கு சொன்னாரோ, யார் அவர் சொன்னாருன்னு கேட்டு எழுதுனாங்களோ, பதிவு செஞ்சாங்களோ, அவங்க எல்லாம் செத்துட்டாங்களே. தோமா செத்தாச்சு, பேதுரு செத்தாச்சு, பவுல் செத்தாச்சு. எங்க அவங்கெல்லாம்? இன்னுமா நம்பிக்கை இருக்குது? இன்னுமா நம்பிக்கை இருக்குது? அதான் சொல்றாரு மறைப்பொருள். அத நீ எப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கிற? அது எப்படி நீ வியாக்கியானம் பண்ணிக்கிற? சரியான முறையில் அதனை வியாக்கியானம் செய்ய பழகிக்கொள். எழுத்தை எழுத்தின்படியே நம்பாத. எழுத்தை எழுத்தின்படியே ஏற்காத. அந்த உணர்வாளர், அந்த உண்மையாளர், இந்த உடல் அதை என்னவாக உனக்கு உரைக்கின்றது என்பதை நீ சரியாக உணர்ந்து உன் வாழ்வுக்கு சரியாக அதை வியாக்கியானம் செய்து கொள். இன்டர்பிரேட் பண்ண தெரியணும். சரியான இன்டர்பிரேட்டேஷன் கிடைக்கலன்னா உன்னுடைய வாழ்வு சரியான அளவில் இருக்காது. சரியா? அந்த மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் கூட இயேசுநாதர் கூறுவார்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவானது, என் சுமை லகுவானது அப்படின்னு கூப்பிடுவார்ல. அதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த அந்த நுகம் என்பது, அந்த சுமை என்பது, என்னிடம் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய வியாக்கியானம் லகுவானது. நான் 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 வியாக்கியானப்படுத்தும் அந்த விதம் லேசானது. கடவுளையோ வாழ்க்கையோ என்கிட்ட வந்து கத்துக்கோங்க. நான் எளிமையா அதை உங்களுக்கு வியாக்கியானம் பண்றேன். அப்போ இந்த உடலை போன்று வாழ்வை எளிமையாக உனக்கு உணர்த்துகின்ற, உரைக்கின்ற, வியாக்கியானப்படுத்துகின்ற ஒன்று வேறு ஏது? வேறு ஏது? ஏன் உடம்ப பத்தி எந்த சாமியாருக்கு தெரியும்? ஏன் உடம்ப பத்தி எந்த சன்னியாசிக்கு தெரியும்? ஏன் உடம்ப பத்தி எந்த பாஸ்டருக்கு தெரியும்? ஏன் உடம்ப பத்தி எந்த பிஷப்க்கு தெரியும்? ஏன் உடம்ப பத்தி மோசேக்கு என்ன தெரியும்? ஏன் உடம்ப பத்தி இயேசுநாதர் கூட என்ன தெரியும்? ஏன் உடம்ப பத்தி கிருஷ்ணனுக்கு என்ன தெரியும்? ஏன் உடம்ப பத்தி முருகனுக்கு என்ன தெரியும்? ஏன் உடம்ப பத்தி எனக்கு தானே தெரியணும். அது எனக்கு உரைக்கின்ற, அது எனக்கு வெளிப்படுத்துகின்ற, அது எனக்கு உணர்த்துகின்ற, எனக்கு கற்பிக்கின்ற வியாக்கியானத்தை விட எளிமையா வேற என்னங்க இருக்க முடியும்? உடம்பு தூங்குடான்னு சொல்றது உனக்கு புரியாதா? அதை விட அது அது எளிமை இல்லையா? அதை விட எளிமையா உனக்கு வாழ்க்கையில வேற யாருன்னா எதனா சொல்லிட முடியுமா? உனக்கு பசிக்குது போய் சாப்பிடுறா. ஐயோ! நீ சாப்பிடுற சாப்பாடுல ருசி இல்லடா. உன் நாக்கு மறுக்குது. அப்படின்னு சொல்றது உனக்கு புரியாதா? இதை விட எளிமையா எளி எளிமையா வேற யார் சொல்லுவாங்கன்னு நினைக்கிற? இல்ல ஒருவேளை எளிமைனாவே உனக்கு பிடிக்காம போயிட்டோ? ஆஹா! கடவுள்லாம் இப்படியெல்லாம் சாப்பிடுன்னுலாம் சொல்ல மாட்டாரு. பசியெல்லாம் கடவுள் மொழி கிடையாது. ருசியெல்லாம் கடவுள் மொழி கிடையாது. தாகம், காமம், தூக்கம்லாம் கடவுள் மொழி கிடையாது. கண்ணுக்கு இது வேணான்னு கண்ணு மறுப்பதெல்லாம் கடவுள் மொழி கிடையாது. மயக்குகிற மயக்குகிற மதிமயக்குகின்ற வர்ணனையான ஜோடித்த வார்த்தைகளால், வேறு மொழிகளால் இங்கு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் தான் கடவுள் வார்த்தை என்று நம்புகிறாயா? எதுல மோசம் போயிருக்கிறோம்? எதுல மோசம் போயிருக்கோம்? உடல் மொழி எவ்வளவு எளிமையா இருக்கிறது. எளிமை என்றாலே இங்கு ஏளனம் செய்யப்படுகிறது. எள்ளி நகையாடப்படுகிறது. ஏன்னா எளிமை, எளிமை. மதிப்பில்ல. எளிமைக்கு மதிப்பு இல்ல. ஏன்னா நீ உடலில் உன்னுடைய இறை உரையாடுகின்றான். அவன் உனக்கு உணர்த்துகின்றான். மறைப்பொருளாக உன்னுடைய வாழ்வுக்கான வழிகாட்டுதலை அவன் அருளிக் கொண்டிருக்கின்றான். அந்த எளிமையே நீ மதிக்கலையே. ஒரு செட்டப் வேணும். தா தி தோ போ அப்படின்னு ஒரு பியானோ போட்டு வாசிக்கணும். புரியாத ஒரு மொழியில, புரியாத ஒரு பாடல உன்னுடைய உன்னுடைய இயல்போடும், உன்னுடைய இயற்கை தன்மையோடும், உன்னுடைய உடலோடும், இந்த தட்பவெப்ப சூழலோடும் பொருந்தாத ஒரு ராகத்துல பாடணும். ஒருத்தர் அங்கே இங்கெல்லாம் போட்டு 2 ஸ்டோல்கள்லாம் அப்படி கலர்ஃபுல்லா போட்டு அப்படி நின்னு பிதா குமாரன் பரிசுத்தாவியினாலே அப்படின்னாதான் ஆஹா
இறைவன் வந்துட்டாரு, இறைவன் பேசுறாரு, இறைவன் இறங்கிட்டாரு, கடவுள் வார்த்தை இங்க இருக்கிறது, கடவுள் அசைவாறுதல் இங்க இருக்கிறனுவியா? சனினே தூங்கு, சனினே சாப்பிடு, சனினே ருசியா சாப்பிடு, சனினே டயர்டா இருக்கு பாரு ஒரு ஜூஸ் குடி, சனினே இந்த காட்சி உன் கண்ணுக்கு நல்லா இல்ல, கண்ணை மூடிக்கோ அப்படின்னு சொன்னா, ஐயோ அது வந்து சாத்தான் மொழியா? எளிமையிடம் திரும்பு. உன் உடலில் எளிமையாக மறைப்பொருள் தான். ஆனா எளிமையாக வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கின்றான். எளிமையாக உனக்கு அவன் தன்னை உணர்த்தி கொண்டிருக்கின்றான். எளிமையாக உன்னை வழிநடத்துகின்றான். வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்ப சூழல்களையும், வாழ்வில் சந்திக்கின்ற அனைத்து நுகர்வுகளையும் நீ சரியாக ருசித்துக் கொண்டே வந்தால், மரணத்தை நீ ருசி பார்ப்பதில்லை. மரணம் தன் சாரத்தோடு உன்னை சந்திப்பது இல்லை. உன்கிட்ட வந்தாவே அது வலுவிழந்துரும். உன்கிட்ட வந்தாவே காத்து போன பலூன் மாதிரி ஆயிடும். உன்னை 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 பார்த்த உடனே, உன்னை சந்திச்ச உடனே அது எஃபர்ட்லெஸ் ஆயிடும். அதற்கு என்ன செய்யணும்? வாழணும். உடல் படி வாழணும். மனம் படி வாழணும். உன்னுள் உணர்த்தப்படுகின்ற உணர்வு படி வாழணும். உன்னை போல வாழணும். நீ வாழணும். உன் பேச்சை தான் நீ கேட்கணும். உன் பேச்சை தான் நீ மதிக்கணும். ரொம்ப முக்கியமா இயேசுநாதர் ஒரு உவமையை சொன்னாரு. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, சொத்தில் எனக்கு சேர வேண்டிய பங்கை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டான். அந்தபடியே தகப்பன் இருவருக்கும் அதனை பங்கிட்டு கொடுத்தான். இளையவன் தன் சொத்தை சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அவருடைய ஆஸ்திகளை எல்லாம் அவன் வேசிகளிடத்தில் அழித்து போட்டான். பின்பு அவனுக்கு உண்ண உணவில்லாமல் பசி நிமித்தமாக ஒரு குடியானிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். பன்றிகள் தின்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்போது அவனுக்கு புத்தி தெளிந்து, நான் என் தகப்பனுடைய வீட்டுக்கு போய் அங்கே என்னுடைய வீட்டில் வேலைக்காரர்கள் கூட நல்ல உணவை தாராளமாக உண்கிறார்கள். நான் ஏன் இப்படி பசியாக இருக்க வேண்டும்? நான் என் தகப்பனத்துக்கு போவேன் என்று புறப்பட்டு போனான். இந்த முழு கதையிலையும் என்ன சொல்ல வரான்னா, அப்பங்கிட்ட இருக்கணுன்றதையும் அவன் தான் முடிவு பண்ணான். அப்பனை விட்டு போகணுன்றதையும் அவன் தான் முடிவு பண்ணான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்பங்கிட்ட இருக்கணுன்றதையும் அவன் தான் முடிவு பண்ணான். அப்பனை விட்டு போகணுன்றதையும் அவன் தான் முடிவு பண்ணான். இவன் தான் மரணத்தை ருசி பார்க்காதவன். இவரிடம்தான் மரணம் செல்லாது. சப்புன்னு ஆயிடும். ஏன் தெரியுமா? அவன் வாழ்வுக்கான முடிவுகளை அவனே எடுத்தான். அவன் வாழ்வை அவன் வாழ்ந்தான். அவன் வாழ்வை அவன் விருப்பத்தில் வாழ்ந்தான். அவன் உடல் மொழிகளை அவன் கேட்டான். அவன் உணர்வுகளை அவன் மதித்தான். அவன் உடலை அவன் கொண்டாடினான். அவனை அவன் அவமதிக்கவில்லை. அவனுடைய உணர்வை அவன் அவமதிக்கவில்லை. அவனுடைய விருப்பத்தை அவன் அவமதிக்கவில்லை. அவனுக்கு அவன் தூரமாய் இருக்கவில்லை. அவனுக்கு எது சரியோ அதில் அவன் சரியாகத்தான் நின்றான். உலகம் என்ன சொல்லுதுன்ற பத்தி அக்கறை கிடையாது. போனோம் என்ஜாய் பண்ணணும், போனா என்ஜாய் பண்ணான். 10ல முடிஞ்சு போச்சு, திரும்பி வரணும், வந்தான். அதுக்கு பேர் துன்மார்க்கமான வாழ்வு கிடையாது. அவன் விருப்பத்தில் அவன் வாழ்ந்தான். மறுபடியும் வந்தப்ப அந்த பாவ அறிக்கை வந்து அப்பன் கேட்டு இல்ல பாரு. ஆஹா, நீ இப்படி துன்மார்க்கமா வாழ்ந்தியே, நீ தொடச்சிட்டு வா, நீ சுத்தமாயிட்டு வா, அப்பதான் நான் அவனை சேர்த்துக்குவேன். அவன் இறைக்கு அவனை புரியும். அவன் உணர்வுக்கு அவன் யாருன்னு தெரியும். அவன் உண்மைக்கு அவன் எவ்வளவு உண்மையானவன் என்று தெரியும். அதுதான் அங்க கணக்கு. உன்னுடைய உண்மைக்கு நீ எவ்வளவு உண்மையானவன், உன்னுடைய உடலுக்கு நீ எவ்வளவு உண்மையானவன், உன்னுடைய உயிருக்கு நீ எவ்வளவு உண்மையானவன், உன்னுடைய உணர்வுகளுக்கு நீ எவ்வளவு உண்மையானவன், உன்னுடைய உள்ளத்திற்கு நீ எவ்வளவு உண்மையானவன் என்பதுதான் கணக்கே தவிர, இந்த உலகம் ஏற்படுத்தியுள்ள உண்மைகளுக்கு நீ எவ்வளவு உண்மையானவன் என்பது மதிக்கப்படுவதில்லை. இறை கணக்கில் அதெல்லாம் வராது. அதனால உன்னுடைய வாழ்வை அது பாவ வாழ்வு, துன்மார்க்க வாழ்வு, அந்த வாழ்வு, இந்த வாழ்வு, என்ன முத்திர வேணுமோ அது குத்தம். ஆனால் உனக்கு தெரியணும்,
என் வாழ்வு என் வாழ்வு அவ்வளவுதான். என் வாழ்வு என் வாழ்வு. அது பாவ வாழ்வும் கிடையாது, அது பரிசுத்த வாழ்வும் கிடையாது, அது நீதி வாழ்வும் கிடையாது, துன்மார்க்க வாழ்வும் கிடையாது. அது என் வாழ்வு, என்னை போன்ற வாழ்வு, எனக்கான வாழ்வு, எனக்கு பொருத்தமான வாழ்வு, எனக்கு சுகமான வாழ்வு, எனக்கு சௌகரியமான வாழ்வு, எனக்கு நெருக்கமான வாழ்வு, என் உண்மைக்கு, என் உணர்வுக்கு, என் உரைத்தலுக்கு, என்னோடு எனக்குள் உள்ள உறவுக்கும் உரைத்தலுக்கும் பொருத்தமான வாழ்வு. அவ்வளவுதான் நான் வாழ்றேன். எனக்கு நான் வாழ்கிறேன், என்னுள் நான் வாழ்கிறேன், எனக்காக நான் வாழ்கிறேன், என்னை போல நான் வாழ்கிறேன். இல்லைன்னா ஏன் உனக்கு தனி உடம்பு? இல்லைன்னா ஏன் உனக்கு தனி மனசு? ஏன் இல்லைன்னா இல்லைன்னா தனியான ஒரு வடிவமைப்பு எதுக்கு உனக்கு? யாரோடு நீ யாருக்கு சமமா செய்யப்பட்டிருக்கிற? யாரோடு உன்னால முழுமையா பொருந்த முடியும்? யாருக்கு உன்னை முழுமையா புரிய முடியும்? எந்த உணர்வோடு, எந்த வலியோடு நீ பொருந்தி யாருடையதை நீ சுமக்க முடியும்? உன்னுடையதை யார் சுமக்க முடியும்? எவ்வளவு விசேஷம் இறைவனுடைய இந்த ஏற்பாடு! இறைவனுடைய இந்த ஏற்பாடு எத்தனை சிறப்பு! இது விளங்கலையா? தன்னுடைய வாழ்வை தன்னுடைய விருப்பத்தில், தன்னுடைய தீர்மானத்தில், தன்னுடைய உடல் தனக்கு உரைக்கிறபடி, தன்னுடைய உணர்வு தனக்கு உணர்த்துகிறபடி, தனக்கு வழங்கப்பட்ட விருப்பத்தின்படி இளைய மகன் வாழ்ந்ததினால்தான் தூர போன போதும் அவன் அனுபவித்தான், கிட்ட வந்த போதும் அவன் அனுபவித்துத்தான் வாழ்ந்தான். ரசனையோடும் ருசிகரமோடு தான் வாழ்க்கை இருந்துச்சு. இன்னொருத்தர் தானே கூடுவே, அவனுக்கு முடிவெடுக்கவே தெரியாது. அவனுக்கு விருப்பத்துல வாழவே முடியாது, தெரியாது. நான் இவ்வளவு காலம் உனக்கு உழைச்சேன், ஒரு கண்ணு குட்டி கூட கொடுக்கலன்னு புலம்பினே தான் இருந்தான். கடைசி வரைக்கும் புலம்பினே இருந்தான். கிட்ட வரல, அப்பங்கிட்ட வரல, வீட்லயே இருந்தே தூரமா இருந்துட்டான். அனுபவிக்கவே இல்லை. அனுபவிக்கிறவங்க எல்லாருமேலயும் பொறாமை, புலம்பல். அவன் பாரு அப்படி வாழறான், இவன் பாரு இப்படி வாழறான், அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லை, எனக்கு கிடைக்கல, எனக்கு கொடுக்கணும்னு புலம்பல்லையே வாழ்க்கை போயிடுச்சு. நான்சென்ஸ். அனுபவிக்கவே இல்லை. அனுபவிக்கிறவன் மேலையும் ஆனந்தமா இல்லை. சின்னவனுக்கு இளையவனுக்கு சாவு வந்திருக்கும். அந்த கதையில சொல்றேன். இளையவனுக்கு சாவு வந்திருக்கும், சாவு சாரமற்று போயிருக்கும். மூத்தவனுக்கு சாவு வந்திருக்கும், சும்மா பின்னி பெடல் எடுத்து தூக்கின்னு போயிருக்கோம். சரியா? உண்மையாலுமே நம்முடைய மரணம் எப்படி இருக்குன்னு யோசித்து நம்ம அஞ்சணும். அது நமக்கு சரியா இருக்கணும். அதனுடைய ருசி, அதனுடைய சாரம், அதனுடைய வீரியம் நம்ம மேல செயல்படக்கூடாது. நாம் அதை ஒரு மாலையை போல முகர்ந்து ஏத்துக்கணும். ஒரு 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 மன வாழ்வில் நுழைவது போல நாம் அந்த மரணத்தின் வாயிலில் நுழையணும். நம்முடைய வீரியம், நம்முடைய சாரம் அதன் மீது செயல்படுமே தவிர அதனுடைய சாரம், அதனுடைய வீரியம் நம் மீது செயல்படக்கூடாது. அப்படின்னா வாழும்போது ஒழுங்கா வாழ்ந்துரு, வாழும்போது நிறைவா வாழ்ந்துரு, வாழும்போது ரசித்து வாழ்ந்துரு, வாழும்போது ருசித்து வாழ்ந்துரு. எதையும் மிச்சம் வைக்காத, எதையும் மிச்சம் வைக்காத. வாழத்தானே வந்திருக்கிற, நுகர்வதற்கான புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அனுபவிக்கத்தானே இங்க அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கிறது. வாழு. என்ன சிக்கல்? வாழ்வதில் என்ன சிக்கல்? உன் காதுக்கு இனிமையா கேட்கறதுக்கு என்ன சிக்கல்? உன் கண்ணுக்கு இனிமையா அந்த பாக்குறதுல என்ன சிக்கல்? உன்னுடைய உடலுக்கு, அதனுடைய உரைத்தலுக்கு, அதனுடைய உண்மைக்கு எதிராக முரணாக செய்யப்பட்டு யாரை பிரியப்படுத்த பாக்குற? அப்படி எந்த கடவுள் உன் உடம்புக்கு அப்பாற்பட்டு உனக்கு வெளியே இருந்து உன் உடம்புக்கு எதிரியா வாழ்ந்துட்டு வாடான்னு சொல்றவன் எவன்? அப்படி எந்த கடவுள் எங்க இருக்கிறான் காமி? எந்த புக்க, எந்த எழுத்தை, எந்த வேத நூலை எங்க எழுதி வச்சிருக்கிறான்? எனக்கு உடல் கொடுத்தவன் என் இறைவன், எனக்கு உயிராக இருப்பவன் என் இறைவன், எனக்கு உணர்வுகளை கொடுக்கிறவன் என் இறைவன், எனக்குள் உடலில் உள்ள அத்தனை பொருத்தங்களையும் எனக்கு உணர்த்து தெரியப்படுத்துகிறவன் என் இறைவன். என்னுடைய உடலோடும் என்னுடைய மனதோடும் இந்த உலகத்தில் அவனால் படைக்கப்பட்டிருக்கின்ற, அவனே உயிராயிருந்து இயக்கி கொண்டிருக்கின்ற பிற உடல்களை, பிற உயிரினத்தை எனக்கு பொருத்தமானதை என்னோடு தொடர்பு படுத்துகின்றவன், உறவுபடுத்துகின்றவன் என்னுடைய இறைவன்.
ஆக உயிரும் உடலும் எவ்வாறு யோக நிலையில் ஒன்று கலந்து இது வேறு அது வேறு இல்லை என்று வெவ்வேறு தன்மையிலானது ஆனால் ஒன்றாகவே இருக்கின்றதோ அதுபோல என் உயிரோடும் என் உடலோடும் நான் ஒன்றித்து அதனோடு ஒழுகி அதனுடைய உரையாடலை உணர்ந்து அந்த வழிகாட்டுதலில் என் வாழ்வை வாழ்ந்து முடிப்பதுதான் நிறைவான வாழ்க்கை. அந்த நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தவர் மட்டும்தான், அவர் மீது மட்டும்தான் மரணத்தின் சாரம் செயல்படுவது இல்லை. அதாங்க சொல்றாரு. they will not taste death. அவங்க மரணத்தை மரணமா ருசிக்க மாட்டாங்க. மாலையா அணிஞ்சுக்குவாங்க, மனமா முகர்ந்துக்குவாங்க, சந்தோஷமா அதை உவந்து ஏத்துக்கிட்டு நகர்ந்து போயிடுவாங்க, பூ போல பிரிஞ்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த மரணத்தினுடைய வலி இருக்காது, சாரம் தெரியாது, வீரியம் அவங்க மேல செயல்படாது. அவ்வளவு அழகா வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு கடந்து போக முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றபடி வாழ கத்துக்கோங்க. உன் இறைவன் உன்னுள் உயிராக இருக்கின்றான். உன் இறைவனே உனக்கு திரு உடலாகி குமாரனாக உனக்கு வழிகாட்டுதலை அருளி வழிநடத்துகின்றான். ஆக உன் உன் பேச்சு கேளு, உன் உடம்பு பேச்சு கேளு, உன் மனசு பேச்சு கேளு. நீ நீ உன்னை போல உனக்கு சரியா உனக்கு உண்மையா வாழ்ந்துரு. அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற எந்த பிரமாணத்தையும் மதிக்கவே மதிக்காதன்ற நான் தான். மதிக்கவே மதிக்காத, வேற எந்த பிரமாணத்தையும் மதிக்காத. காவி போட்ட சாமியாரையும் மதிக்காத, அங்கி போட்ட ஐரியும் மதிக்காத, எந்த தைரியம் மதிக்காத, எவனையும் மதிக்காத. உன்னை மதி, உன்னை மதி. மறுபடியும் சொல்றேன், என் பேச்சை மட்டும் தான் நான் கேட்பேன்னு ஆயிடு. என் ருசிக்கு நான் சாப்பிடுவேன், என் பசிக்கு நான் சாப்பிடுவேன், என் மன மகிழ்ச்சிக்காக நான் செயல்படுவேன். என் வாழ்க்கை எனக்கு எனக்கு தான் 100% நான் உண்மையா இருப்பேன். உனக்கோ வேற யாருக்கும் என்னால் உண்மையா இருக்க முடியாது. எத்துல ஏது வட்டுக்காது. உனக்கு உண்மையா இருப்பேன் என்று ஒருபோதும் என்னை எதிர்பாராதே. நான் எனக்கு மட்டும்தான் உண்மையாக இருப்பேன். எழுதி ஒட்டிக்கோ. அவ்வளவுதான், அவ்வளவுதான், போதும். நிறைவா வாழ்ந்திருக்கு. இறை உனக்கு முழு ஆதரவு. வேற யாரும் கிடையாது. இறை உனக்கு முழு ஆதரவு. இறை உனக்கு முழு உறுதுணை, உற்ற துணை, உடன் துணை, முத்தன்மை உறவு, அனைத்துமாக அதுவே இருந்து உனக்கு அனைத்தும் அது அருள்கிறது. எந்த தைரியத்தில்ரா இப்படி பேசுற, எந்த தைரியத்தில்ரா இவ்வளவு திமிரு உனக்கு அப்படின்னா, ஆக்கினவனே ஆதரவாக இருக்கிறான். ஆக்கினவனே ஆதரவாக இருக்கிறான். படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு? இதயத்திலே துணிவிருக்க வருத்தம் இங்கே உனக்கு எதற்கு? உன்னை நல்ல ஆளாக்க உத்தமனை போலாக்க எண்ணியவர் யார் என்று கண்டுகொள்ள யாருண்டு? சரியா? அதனால படைத்தவன் ஆக்கினவனே எனக்கு ஆதரவா இருக்கும் போது அடுத்தவ பற்றிய பிரச்சனை என்ன? நீ நல்லவனு சொல்லு, கெட்டவனு சொல்லு. ஓ, அதாவது அந்தந்த மதத்துல இருந்து அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா நல்லவன் சொல்லும் போது, அந்த மதத்துல இல்லாம கீழ்ப்படியாம போனா அது கெட்டவன் சொல்லும் போது, அவ்வளவுதான். உனக்கு உன் உடலின் உரைத்தலுக்கு, உன் உணர்வுக்கு, உன் விருப்பத்துக்கு நீ இணங்கி ஒத்திசைவு கொண்டு நடப்பதை தவிர இந்த உலகத்துல வேற எந்த சட்ட திட்டங்களுக்கு, மத வேதங்களுக்கு நீ கீழ்ப்படிந்து நடந்தாலும் செத்த சாவு உன்னை சும்மா விடாது. ஒரு வாட்டு வாட்டி ஒரு காட்டு காட்டிட்டு தூக்கி போவோம். சரியா? அதனால புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.